வணக்கம். நியூஸ்லலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. தலைவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இன்னும் நிறைய குணமாகி வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் நிறையா ஹேஷியங்கள்லாம் வந்து உலாவிக்கிட்டு இருக்குது. ஒன்று வந்து நார்மல் செக்கப் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வேறு ஒன்று நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா வந்து மாதிரி பேக் பெயின் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பொதுவாக ஸ்டண்ட்டு மேலே வைக்கிறது எப்படின்னா வந்து மார்பிளில் வந்து இந்த ரத்தம் வந்து போகிறதுக்காக அடைப்பு எதாவது இருந்ததுன்னா அதை தீர்க்கிறதுக்காக ஸ்டண்ட்டு வைப்பாங்க அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா சில மருத்துவ ரீதியாக வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு இது. ஸோ இது உண்மையாக இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் வந்து அவர் 2 days ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸ் தான். அவரோட ரசிகர்களுக்கெலாம் ரொம்ப கவலையான விஷயம்தான். எனக்குமே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு இன்னொன்று சென்டிமெண்ட்லாம் நம்ம பார்க்க வேண்டியும் இருக்குது. இன்னும் நீங்கள் கவனிச்சிங்க, சினிமா இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டுக்கு உட்பட்ட இண்டஸ்ட்ரி தான் அது. ராஜேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அவர் பீக்கில் இருக்கும்போது ராவுகாலம் எமக்கண்ட யாரும் உள்ளே வர சட்டுக்குள்ளே வரக்கூடாது, நோபடி ஷுட் கம் இன் டு த செட் ஆல்சோ, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒன்றுமே பண்ண மாட்டார் ராவுகாலம் எமக்கண்டம் போது. ப்ளஸ் யாருமே உள்ளே வரக்கூடாது, செட்டில் ஒன்றுமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவார் அவர் ராஜேந்தர். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான உலகம் வந்து சினி இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படின்னும் போது இந்த கூலி தலைப்பே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா 1980s வந்து அமிதாப் பச்சனை வந்து ஹிந்தி ஆக்டர், அவர் ரொம்ப பீக்கில் இருந்தார். அப்போ அது மாதிரி கூலின்னு படத்தில் ஒரு பேரை வச்சு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ நடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து அவர் திடீர்னு இடிக்கும்போது பார்த்தா வயத்தில் வந்து ஒரு பகுதியில் வந்து இடித்து வந்து பெரிய ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனார். ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ரசிகர்கள்லாம் வந்து பயங்கரமாக சாமியெல்லாம் அப்போ தான் கும்பிட்டாங்க. சில பேர்லாம் வந்து பின்னோக்கியே நான் வந்து ஓடி வரேன் அப்படியே சாமியை பார்த்து நான் வேண்டிக்கிட்டாங்க குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வட இந்தியாவே வந்து கலங்கிச்சு. அப்போது நம்பவே முடியாதுங்க. நீங்கள் இஃப் யூ கூகுள் ஆல்சோ யூ கேன் ஃபைண்ட் இட், நீங்கள் பண்ணி பாருங்கள், நியூஸ் பற்றி பாருங்கள். ஸோ அப்புறம் தான் வந்து குணமாகி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு. இப்போ இந்திரா காந்தியே வந்து கவலைப்பட்டாங்க, விசாரித்தாங்க, நல்லா உடல் நலன். அப்போது ஸோ அப்படின்னா பார்த்துங்க, பிரைம் மினிஸ்டரே வந்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது, சீரியஸாக இருந்தது அவரோட உடல்நிலை. ஏன்னா அது வந்து ஒன்று தெரில, ஒரு சும்மா அப்படியே இடித்தாரே என்னமோ அது பெரிய இஷ்யூ, பெரிய விஷயமாக ஆயிடுச்சு. அது அது மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸே கம்மியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து அவருக்கு இது அந்த விபத்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருந்தார். சரி, இப்போ இந்த கூலின்னு படம் வரப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது, தலைவர் வந்து இது பண்ணிட்டாங்கன்னும் போது பார்த்தோன்னா அவருக்கு வந்து உடல் சுகவீனம் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ரசிகர் அப்படிங்கிற முறையில் நம்மளோட ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த அட்லீஸ்ட் தலைப்பையாவது மாற்றணும். சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ தலைவருக்கு கூட அப்படின்னு தோணுது நமக்கு. ஏற்கனவே இந்த கூலின்னு பேர் வச்சு மாதிரி அவர் உடம்பு சரியில்லாமல் அமிதாப் உடம்பு சரியில்லாமல் போனதுனால அதனால் சென்டிமெண்ட்டாக நம்ம தலைவருக்கும் வருதோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் வந்து வி ஹம்லி ரிக்வெஸ்ட் லோகேஷ் கனகராஜ் டு சேஞ்ச் த டைட்டில் மாற்றணும். கூலி அப்படிங்கிறத வேறு டைட்டில் போடணும். ரசிகர்களும் வந்து இந்த பதிவை பார்க்கணும், அதுக்கு வந்து கமெண்ட்டும் போடணும். அதான் நம்மளோட விருப்பம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் இது. ஏன்னா இதுக்கு முந்தையே பார்த்தோம்னா சந்திரமுகி 2 கூட தலைவர் நடிக்கிறதா இருந்தது அந்த படத்தில். பட் அப்போ ரொம்ப என்ன கிளம்பிச்சுன்னா வந்து கன்னடத்தில் நாகவல்லின்னு நடித்தாங்க, அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த தான் வந்து இவரை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு அந்த ஹீரோவை அப்படின்னு சொல்லிப்பாங்க அப்போ. ஸோ அந்த மாதிரி சந்திரமுகி 2 கூட தலைவர் நடிக்கவே நல்லதாக போச்சு தலைவருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கூலி அப்படி தலைப்பு கூட ஒத்து வரலையோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. அதனால் தயவுசெய்து தலைவர் வந்து இந்த படத்தை டைட்டில் மாற்ற சொல்லணும். லோகேஷ் கனகராஜன் இன்னும் மாற்றணும் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.